என் வாழ்க்கையில நான் ஆரம்பிக்கும் போது விஜயுடைய படத்துல இருந்து நான் வந்தேன் ஆக்சுவலா. கலைத்துறை விட்டு போகவே மாட்டாருமா அவரு. அவர் நடிச்சுட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. நடிக்கணும் என்னை படத்துல ரொம்ப சீரியஸான ஒரு இது ஆக்சுவலா. அவர்லாம் நடிக்கணும் ஆக்சுவலா. அவர் வந்து ஒர்க்கும் பண்ணணும், பொலிட்டிக்கலா ஒர்க்கும் பண்ணணும், அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஆக்சுவலா. அவங்களாம் படத்தை விட்டு போறது பெரிய லாஸ். கமல் சார், ரஜினி சார் படத்தை விட்டு போனா நம்ம அப்படியே ஒத்துக்கவே முடியாது. அது மாதிரி ரஜினி, அஜித்லாம் எப்பயுமே நடிச்சுட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு கலெக்டிவான ஒரு ஒரு பீப்புளோட இவ்வளவு பெரிய ரசிகர் மன்றம், இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஃபேன் பேஸ் அப்படி இருக்கும்போது வந்து அவங்க கலைத்துறை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம். ஒரு காலேஜ் படிச்சுக்கிற டைமுக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு டைம் டிராவல்ல பின்னால போன மாதிரி இருந்துச்சு. ஒரு 27 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கேன். நான் சந்திச்ச மிக ஆச்சரியமான ஒரு மனிதர் தானு சார். ஒரு ஒரு மகன் போல என்னை பார்த்துக்கிறாரு. அவர் நீ கூப்பிட்டாரு, நீ இந்த படம் வந்து பார்க்கணும்பா அப்படின்னாரு. என்னுடைய கேரியர் ஆரம்பிச்சது யூத்ல தான் நான் ஆரம்பிச்சேன். விஜய் அவருடைய படத்துல தான் ஆரம்பிச்சேன். ஸோ இந்த படம் நான் என்னை இன்வைட் பண்ணாது, நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி ரொம்ப ஜாலியான அழகான ஒரு 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 நம்ம லவ் பண்ணும்போது எப்படி குழந்தைத்தனமா இருப்போமோ அந்த குழந்தைத்தனம்லாம் வச்சு இருந்த ஒரு படம். எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் படத்தை ரசித்தேன். அந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். படங்கள் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நான் எப்பயுமே அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக வந்து சினிமா தவிர நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நம்ம எல்லாமே திரும்பி திரும்பி நம்ம ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படி ஒரு ஒரு புரட்சி தலைவருடைய படமோ, சிவாஜி கணேசன் படமோ, நம்ம படத்துல திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கோம். ஒரு கமல் சார் படமோ, ரஜினிகாந்த் படமோ பார்த்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு ஒரு தமிழ் ஒரு சைக்கேக்குள்ள இந்த இவர்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஒரு படம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு கம்ப்ளீஷனா தெரியுது. நம்ம லைஃப் வந்து நிறைய விஷயங்கள ஒரு பெரிய போர்டத்தோடையும் ஒரு பெரிய வழியோடையும் தான் லைஃப் போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இனிமையான படங்கள் பார்க்கும்போது வாழ்க்கை வந்து ஒரு இதமா இருக்கு. நான் இந்த படத்தை அப்படிதான் நான் பாக்குறேன். ஆக்சுவலா நான் ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். என்னுடைய படங்கள் எப்படி இருக்காது. இது ஒரு சந்தோஷமான படம். இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் பார்த்தது, நான் தானுவையும் இயக்குனர் நான் ரொம்ப நான் நன்றி சொல்றேன் இந்த படம் நான் பார்த்ததுக்கு. பர்டிகுலரா விஜய் லுக் ஸோ ஹேண்ட்ஸம். ஆக்சுவலி இந்த படத்துல நான் யூத்ல நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பார். அது அந்த எனக்கு தெரிஞ்ச அவருடைய கேரியர்ல இந்த படம் ரொம்ப ஹேண்ட்ஸமா ஐ திங்க் ஜீவா தான் காட்டுக்க நினைக்கிறேன். ஸோ இட் லுக் ஸோ ஹேண்ட்ஸம். ரொம்ப நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ தரோலி என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். என்னங்க? அப்படியா? தேங்க்யூ. எல்லா படமே பார்க்கலாமே. எல்லா படமும் சொல்லுங்கம்மா. கலைத்துறை விட்டு போகவே மாட்டாருமா அவரு. அவர் நடிச்சுட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நடிக்கணும் என்னை படத்துல ரொம்ப சீரியஸான ஒரு இது ஆக்சுவலா. அவர்லாம் நடிக்கணும் ஆக்சுவலா. அவர் வந்து ஒர்க்கும் பண்ணணும், பொலிட்டிக்கலா ஒர்க்கும் பண்ணணும், அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவங்களாம் படத்தை விட்டு போறது பெரிய லாஸ். கமல் சார், ரஜினி சார் படத்தை விட்டு போனா நம்ம அப்படியே ஒத்துக்கவே முடியாது. அது மாதிரி ரஜினி, அஜித்லாம் எப்பயுமே நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு கலெக்டிவான ஒரு ஒரு பீப்புளோட இவ்வளவு பெரிய ரசிகர் மன்றம், இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஃபேன் பேஸ் அப்படி இருக்கும்போது வந்து அவங்க கலைத்துறை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதெல்லாம் தெரியாது மேம். எனக்கு நான் அரசியல்வாதியே கிடையாது. நான் ஒரு சினிமாக்காரன். ஆக்சுவலா என் சினிமாவில் அவர் மிக முக்கியமான ஒரு மனிதர். என் வாழ்க்கையில நான் ஆரம்பிக்கும் போது விஜயுடைய படத்துல இருந்து நான் வந்தேன். ஆக்சுவலா அரசியல வந்து நம்ம தனியா பேசலாம். அது இந்த இடத்துல பேசக்கூடாது. அவருக்கு எப்பொழுதுமே அந்த வாழ்த்துக்கள், அவருக்கு எப்பொழுதுமே என்னுடைய பிரேயர்ஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.